சென்னை மற்றும் புதுக்கோட்டையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது விஜயபாஸ்கரின் பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டின் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் சோதனை குறித்த தகவல்களை தர செய்தியாளர் சிவசக்திவேலும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். முதலில் முகிலனிடம் பேசலாம். முகிலன், இப்போது கிரீன்வே சாலையில் இருக்கும் விஜயபாஸ்கர் வீட்டில் சூழல் என்னவாக இருக்கிறது? அங்கு வேற என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பதை சொல்லுங்க. அபிநயா, ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தமிழக அமைச்சர் திரு காமராஜ் மற்றும் தலவாய் சுந்தரம் ஆகியோர் தற்போது இங்கே சோதனை, அதாவது வருமான வரி சோதனை நடந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இல்லத்திற்கு வந்தனர். அவர்கள் உள்ளே செல்வதற்காக அனுமதி கேட்டு சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் அனுமதி வழங்கியதை அடுத்து உள்ளே சென்றனர். அதைத் தொடர்ந்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்திற்கு தொடர்ந்து இங்கு வந்தவண்ணம் உள்ளனர். அவர்கள் இங்கு உள்ளே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும், வெளியேறினால்தான் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதே போல உள்ளே, அந்த கதவிற்கு உள்ளே தமிழக காவல்துறையினருக்கு அனுமதி கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் படையினர் தான் காவலில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியே இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையினரிடம் தொண்டர்கள் தொடர்ந்து ஒரு வாக்குவாதத்தில் தான் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது இங்கு தடுப்புகள், விஜயபாஸ்கரின் இல்லத்திற்கு முன்னே ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் யாரும் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தற்போது தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் அங்கே நிறுத்தப்பட்டு வருகின்றனர். அபிநயா, முகிலன், இன்னைக்கு காலையிலிருந்தே அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு முன்பான வரையில அந்த சோதனையில எந்தவித ஆவணமோ வேற எதுவுமே சிக்கவில்லை. எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வருமான வரித்துறையினர் கொடுக்கல. தற்போது உள்ள நிலவரப்படி வருமான வரித்துறை தரப்பிலிருந்து ஏதாவது தகவல் செய்தியாளர்களிடம் பகிரப்பட்டதா? ஏதாவது ஆவணங்கள் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்டதா? தம்பி தமிழரசன், இன்று காலையிலிருந்தே சுமார் 35 இடங்களில் இந்த வருமான வரி சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இந்த வருமான வரி சோதனை நடைபெறும் போது நடுவில் எந்த விதமான தகவலையும் அதிகாரிகள் தெரிவிக்க மாட்டார்கள். முறையாக இந்த சோதனையானது முடிந்த பின்னரே என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது போன்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அப்போதுதான் வெளியாகும். இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளே இருந்து வெளியே வந்து செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். காலையிலிருந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சோதனையில் என் வீட்டிலிருந்து ஒரு 10,000 ரூபாய் கூட கைப்பற்றவில்லை. அதே போல நான் ஒரு நிரபராதி என்றும் தெரிவித்தார். அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னை துன்புறுத்துவதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்துதான் உள்ளே சென்றார். அதே போல காலை 4 மணியிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருவதால் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தம்பி தமிழரசன், முகிலே, நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தன் வீட்டில் சோதனை நடத்தப்படுவதாக தமது ஆதரவாளர்களிடம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காலையில 6 மணிக்கு எழுப்பி மனைவி, மகள், குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல விடாம காவல்துறை, வருமான வரித்துறை அத்துமீறி நடந்துட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்